அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இல்லாமல் அதிமுக தோற்ற 20 தொகுதிகள். இதில் 15 தொகுதிகளை மண்டலம் வாரியாக நாம் ஏற்கனவே பார்த்துவிட்டோம். தற்பொழுது வடக்கு மண்டலத்தில் 5 தொகுதிகளில் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி இல்லாததால் அதிமுக தோல்வி அடைந்துள்ளது. அந்த 5 தொகுதிகளை நாம் காணலாம். தற்பொழுது ஓபிஎஸ் டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டார்கள். அதே சமயத்தில் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் மற்றும் 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல் என்ற இரு தேர்தல்களிலும் இந்த இருவரும் அதிமுகவிற்கு ஏற்படுத்திய மிகப்பெரிய பாதிப்புகள் என்ன என்பது குறித்து தான் காண உள்ளோம். அந்த 5 தொகுதிகள் நெய்வேலி, காட்பாடி, திருப்போரூர், உத்தரமேரூர், தியாகராயர் நகர் என 5 தொகுதிகள் அடங்கியுள்ளது. இந்த 5 தொகுதிகளிலும் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது அமமுக பிரித்த வாக்குகள் திமுக பெற்ற வெற்றி என்பதை நாம் காணலாம். முதலாவதாக நெய்வேலி தொகுதி. நெய்வேலி தொகுதியில் திமுக கூட்டணி 977 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தது. ஆனால் இங்கு அமமுக 2230 வாக்குகளை பெற்றிருந்தது. அதாவது 2133 வாக்குகளை அமமுக இங்கு வெற்றி பெற்றவர்களை அதிகமாக பெற்றுள்ளது. ஒருவேளை அதிமுகவோடு இருந்திருந்தால் அதிமுக இங்கு வெற்றி பெற்றிருக்கும். காட்பாடி தொகுதி, இது திமுகவின் மூத்த அமைச்சர், அக்கட்சியின் பொதுச் செயலாளரான திரு துரைமுருகன் அவர்கள் போட்டியிட்ட தொகுதி. துரைமுருகன் அவர்கள் வெறும் 746 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். ஆனால் இங்கு அமமுக 1066 வாக்குகளை பெற்றுள்ளது. அதாவது 320 வாக்குகளை அதிகமாக பெற்றுள்ளது. திருப்போரூர் சட்டப்பேரவை தொகுதி, இங்கு திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த விசிக வேட்பாளர் வெற்றி பெற்றிருந்தார். இவர் 1957 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். ஆனால் இங்கு அமமுக பெற்ற வாக்குகள் 7662, வாக்கு வித்தியாசம் 5702. உத்தரமேரூர் சட்டப்பேரவை தொகுதி, இங்கு திமுக 1622 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தது. ஆனால் அமமுக இங்கு 7211 வாக்குகளை பெற்றிருந்தது. வாக்கு வித்தியாசம் 5589. தியாகராய நகர் சட்டப்பேரவை தொகுதி, தமிழகத்திலேயே மிக குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்ற தொகுதிகளில் இதுவும் ஒன்று. 137 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் இங்கு வெற்றி பெற்றிருந்தார். ஆனால் இங்கு அமமுக 786 வாக்குகளை பெற்றிருந்தது. வாக்கு வித்தியாசம் 649. இந்த 5 தொகுதிகளிலும் அதிமுகவோடு அமமுக இருந்திருந்தால் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கும், திமுக கூட்டணி தோல்வியடைந்திருக்கும். மேலும் 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்த 5 தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி மற்றும் திமுக கூட்டணியினுடைய வாக்கு விவரங்களை காணலாம். நெய்வேலி தொகுதி, இங்கு திமுக கூட்டணி 15885 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிக வாக்குகளை பெற்றிருந்தது. ஆனால் அமமுக என்டிஏ கூட்டணியில் இருந்ததால் இங்கு 37042 வாக்குகளை பெற்றிருந்தது. 21157 வாக்குகளை அதிகமாக பெற்றிருந்தார்கள். காட்பாடி தொகுதி, இங்கு திமுக கூட்டணி அதிகமாக 51246 வாக்குகளை பெற்றிருந்தது. ஆனால் அமமுக கூட்டணியான என்டிஏ கூட்டணி 28823 வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தது. திருப்போரூர் சட்டப்பேரவை தொகுதி, இங்கு திமுக கூட்டணி அதிகமாக 47060 வாக்குகளை பெற்றிருந்தது. ஆனால் என்டிஏ கூட்டணி 36371 வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தது. உத்தரமேரூர் சட்டப்பேரவை தொகுதி, இங்கு திமுக கூட்டணி 22705 வாக்குகளை அதிகமாக பெற்றிருந்தது. அமமுக கூட்டணி 21965 வாக்குகளை பெற்றிருந்தது. தியாகராயர் நகர் சட்டப்பேரவை தொகுதி, திமுக கூட்டணி 33125 வாக்குகளை பெற்றிருந்தது. என்டிஏ கூட்டணி, அதாவது அமமுக இடம்பெற்றிருந்த என்டிஏ கூட்டணி 45205 வாக்குகளை பெற்றிருந்தது. வாக்கு வித்தியாசம் 12080. நெய்வேலி மற்றும் தியாகராயர் நகர் தொகுதி என்ற இரு சட்டப்பேரவை தொகுதிகளிலும் 18வது மக்களவைத் தேர்தலில் என்டிஏ கூட்டணி அதிக வாக்குகளை பெற்றிருந்தது. 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலின் பொழுது பாஜக என்டிஏவோடு கூட்டணி அமைத்திருந்தால் இந்த இரு தொகுதிகளில் அதிக வாக்குகளை பெற்றிருக்கலாம். அது திமுகவினுடைய வெற்றிக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கலாம். இப்படி தமிழகத்தில் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலின் பொழுது இந்த 20 தொகுதிகளில் அமமுக அதிமுகவோடு கூட்டணி அமைத்திருந்தால் இந்த 20 தொகுதிகளில் திமுக தோல்வி அடைந்திருக்கும். இந்த 20 தொகுதிகளில் திமுக தோல்வி அடைந்திருந்தால் அதிமுக கூட்டணி 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் 75 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தார்கள். இந்த 20ஐயும் கூட்டும் பொழுது அது 95 இடங்களாக உயர்ந்திருக்கும். திமுகவினுடைய வெற்றி குறைந்திருக்கும். மேலும் ஒருவேளை அது அதிமுகவிற்கு சாதகமாக கூட முடிந்திருக்கலாம். ஆனால்
இது எதுவுமே நடைபெறவில்லை. வரும் தேர்தலில் அதிமுக கூட்டணி சுதாரித்து கொண்டு அனைவரையும் ஒருங்கிணைந்து தேர்தல் வெற்றியை பெற வேண்டும் என அனைவரும் நம்புகிறார்கள். நன்றி.